விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். தொகுதி மறுவரையறையால் தமிழகத்திற்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 2047ஆம் ஆண்டு சுதந்திர தின நூற்றாண்டை கொண்டாடும் போது இந்தியாவை வல்லரசாக மாற்றும் வகையில் அனைவரும் தேசபக்தியுடன் உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். எங்களுடைய நெஞ்சம் பெருமித உணர்வுகளால் நிரம்பி வழிகிறது. டெல்லி செங்கோட்டையில் ரெட் ஃபோர்ட்ல இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டிருக்கிறது. 1947 சுதந்திரம் நூற்றாண்டு விழா இப்ப 2047 வரப்போகுது. அதற்குள்ளாக நம்முடைய தேசத்தை வல்லரசாக்க வேண்டும் என்கிற குரலை இன்றைக்கு நாட்டு பிரதமர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லரசாக வருகின்ற அந்த நல்ல நாளுக்காக நாம் எல்லோரும் சேர்ந்து தேசபக்தியுடன் உழைப்போம். தொகுதி மறுவரையறை குறித்து காங்கிரஸ் கட்சி ஒரு 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 பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிரும், தென்னிந்தியாவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஜோசப் விஜய் அவர்களுடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி. எனவே அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தை கேட்டிருக்கிறார். தமிழக சட்டசபையிலே மிக அற்புதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள் தொகுதி மறுவரையறைன்னா என்னன்னு ஜோசப் விஜய்க்கு பாடம் நடத்தினார். இனிமேல் ஜோசப் விஜய் கருத்தை மாற்றிக்குவார். தொகுதி மறுவரையறை மிகவும் நல்லது, ஜனநாயகத்தை வலிமைப்படுத்தும். ஜோசப் விஜயும் தன்னுடைய கருத்தை மாற்றிக் கொள்வார்.